ஆர்த்தி ராஜேஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறதா முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா நாம ஆர்த்திக்கு செய்யறதெல்லாம் சரியா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒண்ணு விளையாட்டோ வேடிக்கையோ இல்ல. நமக்கு தேவைப்படும் போது அவகிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கி அவளை ஒரு பொய்ய சொல்லி ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இப்ப நமக்கு திரும்பவும் தேவைப்படும் போது ஆர்த்தியோட வாழ்க்கையை பகடக்காயா பயன்படுத்தி அவ வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு செஞ்சு நம்ம பிரசாந்தோட உயிரை காப்பாத்தணுமாங்க. நாம ஒரு சுயநலவாதி இல்ல. இல்ல சோபா, நம்ம பையன் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இதுல உண்மை எது பொய் எது சரி எது தவறு எதுன்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாம இப்ப கவலைப்பட வேண்டியதெல்லாம் பிரசாந்தோட உயிரை பத்தி மட்டும்தான். அவன் உயிரை காப்பாத்துற விஷயத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டாரு. அந்த கடவுள் கிட்ட நான் ஒண்ணுதாங்க வேண்டிக்கிறேன். ராஜேஷுக்கும் ஆர்த்திக்கும் நடுவுல எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள பிரிவே ஏற்படக்கூடாது. அதோட என் பிரசாந்தோட உயிரையும் நான் காப்பாத்தி ஆகணும். இனி அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இந்த ராத்திரியில யார் வந்திருப்பா? அத்தை, ராஜேஷ். ஆர்த்தி ராஜேஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். உன்னைய பலவீனமா நினைச்சுக்காத சோபா. இப்ப தைரியமா செயல்பட வேண்டிய நாமளே பலவீனமா இருந்தா பிரசாந்தோட உயிரை யார் காப்பாத்துவா சொல்லு? எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். கதவை தரங்க அத்தை. ராஜேஷ், நீங்க எந்த நேரத்துல வந்திருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? உள்ள வாங்க. இல்ல வேண்டாம், எனக்கு உள்ள வர விருப்பம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் இப்பவே என் கூட வரணும். ஆனா ஏன்? பிரச்சனை ஒண்ணும் இல்ல இல்ல? இல்ல, நான் உங்ககிட்ட இப்ப எதையும் சொல்ல மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்த நிமிஷமே என் கூட வீட்டுக்கு வரீங்க. ராஜேஷ், நான் உங்க கூட வரோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. என்னாச்சு ராஜேஷ்? ஆர்த்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஷிவாண்டி மாமா, உங்க ரெண்டு பேர் மேலையும் நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உங்க ரெண்டு பேர் மூலமா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த விஷயத்த மூணாவது மனுஷன் மூலமா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்க அதை என்கிட்ட மறைச்சது கொஞ்சம் கூட சரியில்லை. சொல்லு பிரதீப். அண்ணா, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வந்தாச்சு.
அப்பா கூட உங்களை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு. நீங்க எப்போ வருவீங்கன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காருண்ணா. ஓகே பிரதீப், அவங்க 2 பேரையும் நான் இப்போ கூட்டிட்டு வந்தேன். இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம். அப்பா கிட்ட சொல்ல சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ண. ஓகேண்ணா. அம்மா 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 வாங்க, வெளியில எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா தாத்தாவையும் பாட்டியையும் கூட்டிட்டு வர போயிருக்காரு. அவரு என் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர போயிருக்காரா? வாங்கம்மா. போலாம், போங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேசிட்டீங்க. இப்ப எங்களுக்கு பதில் சொல்லுங்க. அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, அண்ணிக்கு, பிரதீப்க்கு, பிரீத்திக்கு, அத்தைக்கு, இவங்க எல்லாருமே இப்போ உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க ஆர்த்தி. நீங்க எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சீங்க? ஆர்த்திமா, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நீ என்கிட்ட ரொம்ப உரிமையா சொன்னல, மாமா இது என்னோட வீடு, என்னை இங்க இருந்து யாரும் போக சொன்னா கூட நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை மறைக்க கூடாது ஆர்த்தி. ஆனா நீ இவ்வளவு பெரிய உண்மையை உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட ஏன் மறைச்ச? சொல். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அப்புறம் நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் திரும்பவும் உங்க எல்லாரோட நம்பிக்கையை வீணடிச்சிட்டேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே இந்த உண்மையை சொல்லணும் தான் நினைச்சேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். எதையும் நான் மறைக்கணும்னு நினைக்கல. நான் இத்தனை நாளா எப்படியாவது உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அம்மா கிட்ட போன்ல பேசும்போது இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொன்னேன். ஷோபா ஆண்டி மேல எனக்கு எப்பவும் கோவம் இருக்கு. அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ராஜேஷ், அது இல்லைங்க, இதுல அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. ப்ளீஸ், நீங்க அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை மறைச்சிட்டேன். போதும் ஆர்த்தி, நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்லை. இனிமே அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க கண்ணை தரங்க.
உங்ககிட்ட தான் சொல்றேன். உங்க கண்ணு தரங்க ஆர்த்தி. ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி. Happy, happy birthday to you. 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 தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் ஒரே மாசத்துல தான் பர்த்டேன்னு எனக்கு தெரியாது. சரி, யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க பிடிங்க. கேக் கட் பண்ணுங்க. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மா. ஹாப்பி பர்த்டே மா. தேங்க்யூ அருண். ஆர்த்திமா, என்னோட சார்பாவும் காயத்ரியோட சார்பாவும் உனக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எப்பவும் எங்க ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. சரிம்மா, இப்ப கேளு, உனக்கு பிறந்த நாள் பரிசா என்ன வேணும்? வேண்டாம் மாமா, எனக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் மட்டுமே போதும். அதை விட பெருசு எனக்கு வேற எதுவுமே இல்லை மாமா. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்மா, பெரியவங்க சொல்றத கேளு. சொல்லு, முழு உரிமையோட கேட்கணும். உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு. எனக்கு எப்ப தேவைப்படுதோ நானே அப்ப கேக்குறேன். அதுவும் முழு உரிமையோட கேக்குறேன். சரிம்மா, இந்த சூரிய பிரகாஷ் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நீ எப்ப என்ன கேட்டாலும் சரி, உன்னை நான் வெறும் கையோட அனுப்பவே மாட்டேன். நன்றி. நான் போய் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்கறேன் மாமா. ஆர்த்தி, நாங்க எல்லாரும் கேக் அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறோம். ஆனா முதல்ல இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ராஜேஷ் தம்பி தன்னோட அன்பான மனைவிக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. இப்போ அது உண்மையை சொல்லு ராஜேஷ். வெறும் சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியா இல்ல கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? இந்த பூ மட்டும் தானா?
இங்க பாரு ஆர்த்தி, இந்த பூவை நீ வாங்கவே வாங்காத. என்ன ராஜேஷ் தம்பி இது? வெறும் பூவை மட்டும் கிஃப்டா கொடுத்த முடிச்சிடலான்னு பாத்தீங்களா? கிஃப்ட் எதுவா இருந்தா என்ன? உண்மையான மனசோட எது கொடுத்தாலும் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. என்ன ஆர்த்தி? பாருடா. இந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸ். அசத்திட்டீங்க. எவ்வளவு அழகான கிஃப்ட மனைவிக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்ப அது உங்க கையாலேயே உங்க மனைவிக்கு போட்டு விட்டுருங்களேன். அம்மா, நாங்களும் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். இந்தாங்க. Thank you very much. எனக்கு உங்களோட gift ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நிச்சயமா ரிட்டர்ன் gift கொடுக்கும்போது நல்ல gift-ஆ கொடுப்பீங்கன்னு. அது என்ன? அம்மா எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பாவை கொடுக்க போறாங்க. நீ என்ன பேசுற அருண்? காயத்ரி அண்ணியோட விருப்பம் என்னன்னா ஆர்த்தி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெத்தெடுக்கணுங்கிறதுதான். நான் மனசார சொல்றேன்னா ஆண் குழந்தை பிறந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு கிடைக்கும். அதோட என் ராஜேஷோட வம்சமும் விருத்தியாகும். என்ன ராஜேஷ்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. பையனோ பொண்ணோ அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த குடும்பத்தோட வாரிசு யாருங்கிற கேள்வி வந்தா கண்டிப்பா அது அருண் தான். அருண் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. அது மட்டும் இல்லாத ஒருவேளை எங்களுக்கு பையனே பிறந்தாலும் நம்ம அருண் தானே அவனுக்கு அண்ணன். என்னை பொறுத்த வரைக்கும் அருண் தான் என்னோட வாரிசு. என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ரொம்ப நல்லவருங்க. நீங்க அருணை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறீங்க. ஆனா
ஆனா நான் ரொம்ப பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லியே தீருவேன். நான் விதவை இல்லை, டிவோர்ஸ் ஆனவன்னு சொல்லிடுவேன்.